ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கிரேட் ஸ்டடி. இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கான வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது பாருங்கள், ஃபஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சினானியம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 3 கொஷின்ஸ் சினானியம்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, இப்போது நீங்கள் இங்கே கொடுத்துருக்க எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. இந்த வேர்டுக்கான மீனிங்லாம் அட் த சேம் டைம் புக்கில் நீங்கள் கொடுத்துருக்கதையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி நம்ம படிக்கும்போது தான் இந்த ப்ராக்டிஸ் தான் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம படிக்க தோணும். நிறைய சினானியம்ஸ் படித்து அதை நம்ம எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆண்டனியம்ஸ் உங்களுக்கு அதே போல் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 4, 5 and 6. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆண்டனியம்ஸ் கைடில் இருக்க மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி நமக்கு அப்படி தான் வரும். இதை நீங்கள் படிக்கும்போது நான் சொன்னது போல் 10th ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே 10th வரும்னு நான் சொல்லலை. இப்போ படிக்கிற ப்ராக்டிஸ் தான் 10thலேயும் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண வரும். அடுத்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து 10th ஸ்டாண்டர்டுக்கு வரும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு மிஸ் பண்ண மாட்டீங்க வீடியோஸ்லாம். ஓகே, நான் என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு, நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அப்கமிங் வீடியோஸில். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேர்டுக்கான ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான வேர்டும் கேட்பாங்க உங்களுக்கு இந்த ஒன் வேர்ட்ஸில். லிட்ரலி இது எப்படி இருக்குன்னா, அப்படியே 10th ஸ்டாண்டர்டில் எப்படி உங்களுக்கு கேட்க போகிறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. என்ன ப்ரிப்போசிஷன் வரும்னு பார்த்து நீங்கள் ரைட் பண்ணணும். அடுத்து இடியம் கேட்டிருக்காங்க. இடியம்னால் நீங்கள் ரொம்ப தரவாக படிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் அப்போது நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஒன் வேர்ட்ஸில். நெக்ஸ்ட் ஒன் 10th ஃப்ரேசல் வேர்ப் கேட்டிருக்காங்க. அடுத்து சூட்டபிள் வேர்ப் ஃபார்ம். நெக்ஸ்ட் 12th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாடல் வேர்ப். அடுத்து கனெக்டர்ஸ் ஆர் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லிங்கர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் டிட்டர்மைனர். ஓகேவா? ஏ அண்ட் தி இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ட் 2ல் என்னென்னா ப்ரோஸ் செக்ஷன்லேருந்து உங்களுக்கு 4 கொஷின்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் 4ல் நீங்கள் 3 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த 4ஐயுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்கள் ஸ்கூலில் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினையும் படிச்சுக்கோங்க. நான் நல்லா படிப்பேன்னா ஆல் த கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பொயட்டிக் லைன்ஸ்லேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ். இதில் நீங்கள் ரொம்ப நல்லா பார்க்க வேண்டியது இந்த சிமிலினா என்ன, மெட்டஃபர்னா என்ன, அலிட்ரேஷன்னா என்ன, இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து மற்றதெல்லாம் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம்ஸ்லாம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்து கிராமர் பார்ட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றுறது, இந்த மாதிரி டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். அடுத்து பங்க்சுவேட் பண்ணுறது. சரிங்களா? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க 5லேருந்து 3 தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் நல்லா தரவாக இங்கே கொடுத்துருக்க 3 இதை நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 படிச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த 3வது ஒன்று உங்களுக்கு டஃப்பாக வந்துச்சுன்னா 4th ஒன்னை அட்டன் பண்ணலாம். அடுத்து கம்பல்சரியாக இங்கே கொடுத்துருக்க இந்த ரோட் மேப் பண்ணணும். ரொம்ப ஈஸியானது கூட பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் 1 ப்ரோஸ். ஓகேவா? பார்ட் 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்சர் எனி 2 இன் அட்மோஸ்ட் 10 லைன்ஸ். ஓகே, பேராகிராஃப் தான். 4லேருந்து நீங்கள் எனி 2 தான் எழுத போகிறீங்க. அடுத்து போமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கேயும் எப்படின்னா 2 தான் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். செக்ஷன் 3 சப்ளிமெண்ட்ரியில் உங்களுக்கு ஆன்சர் த ஃபாலோயிங் ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதணும். அடுத்து பேசேஜ்லேருந்து ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ஈஸியானது. இதிலலாம் ஸ்லோ லேர்னர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் 4ல் 4 தான் ஆன்சர் பண்ண போகிறோம். நமக்கு இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 39, 40, 41, 42, 43 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இங்கே கூட நமக்கு ஒன்று இருக்குது 44. ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம எனி 2 தான் 4 தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணுறது. ஓகேவா? மஸ்ட் அட்ரஸ் இருக்கணும், டைட்டில், ஒரு பிக்சர் இருக்கணும், டிஸ்கவுண்ட்னா அந்த மாதிரியானதெல்லாம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி இம்ப்ரெஸ் பண்ணி அழகாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லெட்டர் எழுதணும். ஓகேவா? லெட்டர் ரைட்டிங்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் உங்களோட பாட்டியார் தாத்தா வீடு இல்லை உங்களோட பழங்காலத்து வீடு இதை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்டுக்கு எழுதுறது. சரிங்களா? இது எழுதிக்கோங்க. அடுத்து 41 நோட்டீஸ் மேக்கிங். ஓகே,
நோட்டீஸ் மேக்கிங் கேட்டிருக்காங்க. அடுத்து பிக்சர் குடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம 5 சென்டென்ஸ் எழுதணும். ஓகேவா? இங்க 2 பாய் அண்ட் கேர்ள் இருக்காங்க. கேக் கட் பண்றாங்க. ஓகே. இத வச்சு நீங்க 5 லைன்ஸ் ஈஸியா எழுதிறலாம். சம்மரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். அடுத்து எரர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எரர் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நல்லா படிச்சுக்கோங்க. சப்போஸ் இதில ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு தெரியலனா கூட, இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அப்படியே மார்க் ஸ்கோர் பண்ணிறலாம். அடுத்து கம்பல்சரி நம்ம போயம் எழுதியே ஆகணும். போயம் எழுதுறப்போ ஆத்தர் நேம் எழுதணும். அதோட டைட்டில் எழுதணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன். அடுத்து ஹிண்ட்ஸ் டெவலப் பண்றது கொஷின். அடுத்து என்ன பண்ணணும்? பேராகிராஃப் ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து போம் ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்க லாஸ்ட் லைன்ல என்ன மறைஞ்சிருக்குன்னா, வென் வி ஸ்லீப். ஓகேவா? இது வந்து இங்க சரியா தெரியல. ஸோ அதனால ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ இத நல்லா நீங்க பண்ணுங்க அந்த ஆனுவல் எக்ஸாம். ஸோ கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி வீடியோஸ் அடுத்து வரதுக்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.